இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. சங்கீதம் 103 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அதாவது தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அப்படி தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய கிருபை காணப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய நீதி விளங்குகின்றது. நாங்கள் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறோமாக இருந்தால், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து இருக்கிறோமாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும், அதாவது தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அவ்வளவு அன்பானவராக இருக்கிறார், அவ்வளவு இரக்கம் செலுத்துகிறவராக இருக்கிறார். அதாவது நமக்கு மாத்திரமல்ல, நம் நிமித்தம் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கப்படுகிறது. வசனம் சொல்லுது, நீ என்னை மறந்தால் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று. அப்படி தேவனுக்கு நாங்கள் பயந்து வாழ்கிறோமாக இருந்தால், அவர் எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் அவருடைய கிருபைகள் இரக்கங்களை செலுத்துகிறார். அதுவே நாங்கள் அவர்களை விட்டு விலகுறோமாக இருந்தால், அதுவும் எங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கின்றது. ஆகையால் தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்க வேண்டுமாக இருந்தால், தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய இரக்கங்கள் கிருபைகள் எங்களுக்கு இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் அவருக்கு பயந்தவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். Have a nice day.